எக்கால சத்தம் வாரிதோனித்திடவே இயேசு மகாராஜரே வந்திடுவார். எக்கால சத்தம் வாரிதோனித்திடவே இயேசு மகாராஜரே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவனை காண வானி தொடங்க, தேவானை தேவனை சாத்தி போலே. தேவனை காண வானி தொடங்க, தேவானை தேவனை சாத்தி போலே. Amen.
அல்லேலூயா அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை இந்த நாளிலே வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஸ்தோத்திரம். போன வாரத்துல விசுவாசம் என்கிற தலைப்புல நாம் அநேக காரியங்களை போன வாரத்துல தியானித்தோம். விசுவாசம் அப்படின்னா என்ன, நாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களா, யாரை போல உள்ள விசுவாசம் உடையவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏனோக்கு என்கிற பரிசுத்தவானை குறித்து பார்த்தோம். நோவாவை குறித்து பார்த்தோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாயிருந்தார் என்று சொல்லி பார்த்தோம். ஆபேல் என்கிற பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவானை குறித்து அவருடைய விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். இன்னும் மோசேயுடைய விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். யோசேப்புடைய விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே இந்த படித்ததான இந்த வேத பகுதியில 33வது வசனத்துல விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எதை ஜெயித்தார்கள்? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இதுல விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். யாரு ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் அப்படின்றது 32ஆம் வசனத்துல நமக்கு படிக்கும் போது புரிந்து கொள்ளப்படுகிறது. படிங்க. இன்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இன்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களின் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலமே போதாது. சொல்லிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை மாத்திரம் சொல்லி இருக்கிறார். யாரெல்லாம் சொல்லி இருக்கிறார்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவரை குறித்து இங்கே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். இதுல நம்ம முதலாவது யெப்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நியாயாதிபதியை குறித்து அவர் எப்படி ராஜ்யங்களை ஜெயித்தார், எப்படிப்பட்ட நிலைமையில அவர் ராஜ்யங்களை ஜெயிக்கும்படியாய் அவருக்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்கிற சில காரியங்களை நாம் முதலாவதாக தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திர வசனங்களை சொல்லும் போது நீங்கள் வசனத்துல கவனமாயிருங்க, பைபிளை புரட்டி பாருங்க. அப்பொழுது கர்த்தரோடு கூட இந்த நாளிலே இடைவிடுவார். ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ராஜ்யங்கள்னா நாடுகளை ஜெயித்தார்கள். அவர்களுக்கு எதிராக வந்ததான யுத்தங்களிலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அவர்கள் தோற்று போக ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசித்து செயல்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் நமக்கு எதிராக இந்த உலக வாழ்க்கையில வருகிறதான யுத்தங்கள் போன்றதான காரியங்களை, போராட்டங்களை சத்துரு கொண்டு வருகிற, இல்லாவிட்டால் மனிதர்கள் மூலமாய் வருகிற போராட்டங்களை ஆண்டவர் ஜெயிக்கும்படியாய் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரை நம்ம விசுவாசித்து செயல்படும் போது நமக்கு வருகிறதாய் எதிராய் வருகிறதாய் இருக்கிற போராட்டங்கள், யுத்தங்கள் போன்ற எல்லா நிலைமைகளின் மத்தியிலும் நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு சமாதானத்தோடு தேவன் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருப்பார். விசுவாசத்தால் ஜெயித்த யெப்தாவை குறித்து முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம். யெப்தாவை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு நேராய் நாம் திரும்பி வர வேண்டும். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை படிப்போம். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிலெயாத் அவனை பெற்றான். அவர்கள் இந்த கிலெயாத்தியனாகிய யெப்தா பலத்த ஒரு பராக்கிரமசாலியாய், ஒரு திடகாத்திரமான, தைரியமான, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய ஒரு தைரியம் உள்ளவனாக, ஒரு பலத்த பராக்கிரமசாலியாய் காணப்பட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவன் பரஸ்திரியின் குமாரன்
கிளையாத் அவனை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து இவனை குறித்து பார்க்கும்போது யாராவது 2-3 வசனங்களை வாசிங்க. கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரமே இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். சொந்த சகோதரர்கள் அவரை துரத்துகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள். பாருங்க, தன்னுடைய சொந்த குடும்பத்தினரால் சகோதரர்களால் உனக்கு எங்களிடத்தில் உரிமையே இல்லை, வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி இளமை பருவத்திலே துரத்தப்பட்டதான ஒரு மனிதன் தான் இந்த யெப்தா. தனால இந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில யெப்தாவை போல ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் ஒருவேளை பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். உங்களுடைய சொந்த குடும்பத்தினரால் ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், வார்த்தைகளினாலே வேதனைப்படுத்தப்பட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்திருந்தாலும் ஆண்டவரை விசுவாசித்து நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் என்பதற்கு இந்த யெப்தாவுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாய் காணப்படுகிறது. யெப்தாவை அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். காலங்கள் சில போகிறது. அங்கே நாம் பார்க்கிறோம் 4ஆம் வசனத்திலே, சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் போது கிளையாத்தின் மூப்பர் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வர போய் அவர்கள் ஒரு யுத்தம் வருகிறது. யாருக்கு எதிராக யுத்தம் வருகிறது? வசனத்திலிருந்து பார்த்து சொல்லுங்க, பார்க்காம சொல்ல வேண்டாம், பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். 5ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல இருக்கிறது. யாருக்கு எதிராக, யார் எதிராக யுத்தம் பண்ண வருகிறார்கள்? அம்மோனியர்கள் என்கிற ஜாதியார்கள். இவர்களுக்கு எதிராக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக, குறிப்பாய் இந்த யெப்தா இருந்ததானே, ஏற்கனவே இருந்ததான அந்த இடத்துக்கு எதிராக இவர்கள் யுத்தம் பண்ண வரும்போது அந்த எந்த இடத்துல யெப்தாவை துரத்தினார்களோ அந்த அவனுடைய குடும்பத்தை சார்ந்த மூப்பர்கள் எல்லாரும் யெப்தாவை அழைக்க கடந்து போகிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. 5ஆம் வசனத்திலே படித்தது போல அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் போது கிளையாத்தின் மூப்பர் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் 6ஆம் வசனத்துல படிங்க. யெப்தாவை நோக்கி நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு சேனாபதியாய் இருக்க வேண்டும், எங்கள் சேனாபதியாய், எங்களுக்கு தலைவனாய் நீர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். யார் அழைக்கிறார்கள்? யாரால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யெப்தா துரத்தப்பட்டாங்களோ அவர்கள் யெப்தாவை எங்களுக்கு தலைவனா நீதான்பா வரணும், எங்களுக்கு தலைவனா நீதான் வரணும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள், வருந்தி அழைக்கிறார்கள். நீ வாப்பா, நீ வந்தாதான் நம்ம தேசத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த நிலைமையில நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அந்த நிலைமையின் மத்தியில ஆண்டவரை விசுவாசித்து நீங்கள் வாழும்போது, ஆண்டவரை நான் வெட்கப்பட்ட இடத்துல என்னை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டு வாழ்கிற ஜனங்களாய் இருக்கும் போது வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாட்களிலே இயேசுவை நாம் விசுவாசித்து எல்லா காரியங்களிலும் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் 7-8 வசனங்களை படிங்க. அதற்கு யெப்தா கிளையாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். நீங்கள் அல்லவா துரத்துறீங்க, இப்பொழுது ஆபத்து அப்படின்னு ஒண்ணு என்னிடத்துல வருகிறீர்களே அப்படின்னு சொல்லி அவரிடத்துல நியாயம் கேட்கும் போது 8ஆம் வசனத்திலே அதற்கு கிளையாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கிளையாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும்
இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். நீதான் எங்களுடைய தலைவன், உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ண வந்தோம் என்று சொல்லி அவனை அவர்கள் அழைக்கிற காரியத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை விசுவாசித்து செயல்படும் போது ஒருவேளை நமக்கு சத்துருக்களாய் இருக்கிறவர்களும் சமாதானமாகும்படியாக நம்மை தாழ்த்தப்பட்ட இடத்துல உயர்த்தவும் தேவன் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது 11ஆம் வசனத்துல, அப்பொழுது யெப்தா கிளையாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான். பாருங்க, இவன் ஏதோ ஒரு துரத்தப்பட்ட உடனே இவன் என்னை துரத்தி விட்டார்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மறந்து ஜீவித்தவன் போல தெரியவில்லை. யெப்தாவுடைய வாழ்க்கையில இவனை தலைவனாக ஏற்படுத்தின உடனே அவன் என்ன செய்கிறான்? மிஸ்பாவிலே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே அங்கே தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சன்னதியில சொன்னான். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொன்னார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாகவும் கொஞ்ச நேரமாகிலும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத்திலே உங்களுடைய காரியங்களுக்காக அவருக்கு தெரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறீர்கள்? அந்த பழக்கம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருக்கிறது? யெப்தாவுடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்துல தன்னுடைய காரியத்தை தெரிவித்த ஆண்டவரே, என்னை துரத்தின ஜனங்களை இப்பொழுது என்னை தலைவராக ஏற்படுத்தி இந்த அம்மோன் தேசத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படியா என்னை அழைக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இந்த யுத்தத்தின் மத்தியில அம்மோனியர்களை ஜெயிக்கக்கூடிய பலனை எனக்கு தர வேண்டும், கிருபையை தர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல அவன் சொன்னான் என்று சொல்லி தேவ வார்த்தை சொல்லுகிறது. ஒரு விசுவாசமுள்ள தேவனுடைய பிள்ளை தன்னுடைய எல்லா வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைமையிலும் தன்னுடைய காரியங்களை தேவனிடத்திலே சொல்லி செய்யமெடுக்கிறவர்களாய் இருப்பான். அல்லேலூயா. என்னால முடியும், எனக்கு பலம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, எனக்கு படையே ஒரு வார்த்தை சொன்ன எனக்கு ஆட்கள் 100 பேர் வந்துருவாங்க, இப்படி நான் வாழ வேண்டியவர்கள் அல்ல. தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில யெப்தா தன்னுடைய காரியங்களை எல்லாம் எங்க சொன்னான்? சொந்த பந்தங்கள்கிட்ட போய் சொன்னான் இல்லையா? எங்க சொன்னான்? ஆண்டவரிடத்துல சொன்னான். கர்த்தருடைய சமூகத்துல தன் காரியங்களை எல்லாம் சொல்லி செபித்து அவர் செயல்படுகிறதை பார்க்கிறோம். 12, 13 வசனங்களை படிங்க. பின்பு யெப்தா அம்மோனியரின் ராஜாக்களுக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்துக்கு எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். அம்மோன் புத்திரரின் ராஜா யெப்தாவின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டிக்கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திருப்பி கொடுத்துவிட வேண்டும் என்று சமாதானமாய் இதை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். பாருங்க, யெப்தா ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவன் எல்லா நடைமுறைகளையும் அறிந்த ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். தேவனிடத்துல விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகள் நல்ல ஒரு ஞானத்தோடு நடந்து கொள்ளத்தக்கதாய் அவருடைய வாழ்க்கையில ஞானத்தினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நிரப்பி நடத்துகிறவராய் இருப்பார். யெப்தாவுடைய வாழ்க்கையில இப்போ யுத்தத்துக்கு ரெடியாக வேண்டும், ஆனா எடுத்த உடனே அடி அப்படின்னது நியாயமான ஒரு யுத்தம் அல்ல. எதனால, எதுக்காகப்பா எங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வரீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி முதல்ல சமாதானமா போலாமா, சமாதானமாய் காரியங்களை செய்யலாமா அப்படின்னு சொல்லி யெப்தா ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார். உங்களுக்கும் எனக்கும் என்ன, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். அம்மோன் புத்திரர் ராஜா சொல்லுகிறான், யெப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது, எப்ப எகிப்திலிருந்து வந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? எப்போ? யாராவது சொல்லுங்க, எப்போ வந்தாங்க? எகிப்திலிருந்து அடிமைகளாயிருந்த ஜனம்
எகிப்திலிருந்து மோசே மூலமாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அந்த நேரத்துல எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். என்னைக்கோ ஆண்டவருடைய சித்தப்படி இவரிடத்தில் இது போல அன்னைக்கும் சமாதானமாய் பேசினார்கள். அவர் என்னன்னா பெரிய ஆள் மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை சாதாரணமாய் நினைத்து எதிராய் அவர்கள் வந்தார்கள். ஆண்டவர் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கையில ஒப்பு கொடுத்தார். அவர்கள் தேசத்தை இவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதை இப்பொழுது திருப்பி தர வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் யுத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வருகிறார்கள். 14ஆம் வசனத்துல யெப்தா மறுபடியும் அம்மோன் புத்திரன் ராஜாவிற்கு ஸ்தானபதிகளை அனுப்பி அவனுக்கு சொன்னதாவது என்று சொல்லி நிறைய காரியங்கள் 26ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீடுகளிலே போய் படித்து பார்க்கும்போது யெப்தா சொல்லி அனுப்பின காரியங்கள். யெப்தா எப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவன் கர்த்தருடைய நியாயங்களையும் தேசத்திலே உள்ளதான நடந்ததான எல்லா காரியங்களையும் அறிந்த ஒரு மனிதனாக, நல்ல ஒரு தேவனை குறித்து அறிந்த ஒரு மனுஷனாக காணப்பட்டான் என்பதை வேதம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பைபிளை படிச்சு தேவனை அறிந்து கொள்ள நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறதா? கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள வாஞ்சை இருக்கிறதா? ஸ்தோத்திரம். நேரம் எவ்வளவோ இருக்கிறதா? நம்ம இன்னைக்கு பைபிள் படிக்கிறது இல்லை. கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யறோம்? அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். யெப்தாவுடைய வாழ்க்கையில அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களால் துரத்தப்பட்ட அவன், அவனை சுற்றும் எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கும். அவர்களோடு சேர்ந்து அவன் யுத்தங்களுக்கு போவான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில தேவனை குறித்தும் தேசத்தை குறித்தும் அவன் அறிந்தவனாய் இருந்தான். இன்னைக்கு நமக்கு தேசத்தை குறித்து கவலை இல்லை. தேசத்துல கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடக்கிறது, எப்படி சபைகளுக்கு எதிராக துன்பம் வருகிறது, எதை குறித்தும் கவலையே இல்லை. ஆண்டவரை குறித்து அறிவும் கவலையே இல்லை. என்ன கவலை? என்ன கவலை? உலகத்தை குறித்த கவலை. போன்ல 2 மணி நேரம் விளையாடுறது, சினிமா, சீரியல், இதுதான் நம்முடைய கவலையா இருக்கிறது. ஐயோ லேட்டு பஸ் இல்லை, பஸ் பார்த்து இன்னைக்கு பார்த்து லேட்டா போத எப்படி நான் போய் வீட்டில் போய் சீரியல் பார்க்கறது? இன்னைக்கு பார்த்து இவங்க வந்துட்டாங்களே, சீரியல் பார்க்கறது தடைப்பட்டு போயிருந்தீங்க, சினிமா பார்க்கறது தடைப்பட்டு போயிருந்தீங்க. இதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் அறிகிறவர்களாய் தேசத்துல நடக்கிற காரியங்கள் என்ன நடக்கிறது, தேசத்துல எப்படி போய் கொண்டிருக்கிறது, அதற்காக நாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுமே, கொஞ்சம் ஜெபிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவர்களால் நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கு நேரத்தை செலுத்த நமக்கு இல்லை, ஆண்டவருக்கு நேரம் இல்லை அப்படின்னே சொல்லுகிறவனை தவிர உலக மற்ற காரியங்களுக்கு தான் நம்முடைய நேரம் போகிறது. ஸ்தோத்திரம். யெப்தாவுடைய வாழ்க்கையில தேவனுக்கு அடுத்ததான எல்லா காரியங்களையும் அறிந்தவனாய் காணப்பட்டான். நீங்கள் வீட்டுல போய் நல்லா அதை படித்து பாருங்க. அவன் என்னென்ன காரியங்களை அந்த அம்மோனியரின் ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறான், விளக்கம் கொடுக்கிறான். எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் அவன் அம்மோன் ராஜா யெப்தா சொல்லி அனுப்பின ஒரு காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. யுத்தம் செய்து நான் தேசத்தை பிடிப்பேன் என்கிற அகங்காரத்தோடு அவன் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 27, 28 வசனம் படிங்க. நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லினார். ஆனாலும் அம்மோன் புத்திரனின் ராஜா தனக்கு யெப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவிகொடாதே போனார். வசனம் சொல்கிறது, யெப்தா என்ன சொன்னால், என்னதான் விளக்கி கொடுத்தாலும், என்னதான் கரெக்டான நடைமுறைகளை சொன்னாலும் ராஜா செவிகொடாமல்
ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு யெப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவிவிடாதே போனான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். யெப்தாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பை கொடுக்கவும் அம்மோனியர்களை தோற்கடிக்கவும் தேவனுடைய சித்தமாய் காணப்பட்டது. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி யெப்தாவை கொண்டு ராஜ்யத்தை அம்மோனியரை ஜெயிக்கும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். மனாசே நாட்டையும் கடந்து போய் அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். பாருங்க, கர்த்தருடைய ஆவி யெப்தாவை நிரப்புகிற அளவுக்கு அவன் ஒரு ஆயத்தமுள்ள பாத்திரமாய் யெப்தா காணப்பட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு பல விசுவாசிகளை பார்க்கும்போது பல சந்தர்ப்பத்துல முந்தின நாட்களில அபிஷேகத்துல நிரம்பி குடித்தவர்கள் இன்னைக்கு அனலும் இல்லாமல் ஒண்ணுமே இல்லாதபடிக்கு காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த யெப்தாவுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நேரத்தில் யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கிளையாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து கிளையாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்த அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 30-31 வசனங்களை படிக்கும் போது அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டு யுத்தத்துக்காய் கடந்து போவதை பார்க்கிறோம். யெப்தாவுடைய வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்த அறிந்திருந்தான். ஆண்டவரை குறித்ததான நியாய பிரமாணத்துக்கு அடுத்ததான எல்லா காரியங்களையும் அறிந்தவனாய் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருடைய வேதத்தை ஒவ்வொருவரும் நன்றாய் தெளிவாய் அறிந்து கொள்கிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். காரணம், இந்த நாட்களில் சத்தியத்தை விட்டு திரும்ப பண்ணுகிற அநேக காரியங்களை நம்மை சுற்றிலும் பார்க்கிறோம். அவர்கள் பொருத்தனையோடு கூட அவன் யுத்தத்துக்காக ஆண்டவரே யுத்தத்திலே நீ ஜெயம் கொடுக்கும் போது இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு அவன் ஆதரவோர் துவங்கி மின்னேத்துக்கு போக மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். யெப்தாவை கொண்டு இவர்கள் தேசத்தை பிடிக்க வந்ததான அந்த அம்மோனியர்களுடைய 20 பட்டணங்களை பிடித்துக் கொள்ளும்படியாக ராஜ்யங்களை ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் யெப்தாவுக்கு கிருபை பாராட்டினார். விசுவாசமுள்ள தேவனிடத்துல நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாக இந்த யெப்தா காணப்பட்டார் என்பதை குறித்து வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரங்களுக்கு எதிராகவும் நம்ம ஒவ்வொருவருக்கு எதிராகவும் பல போராட்டங்கள் வரும்போது நாம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையை விசுவாசத்தை வைத்து போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் எனக்கு தான் ஜெயத்தை கொடுக்க போகிறார், எனக்கு தான் வெற்றியை கொடுக்க போகிறார், எனக்கு எதிரான சத்துரு தோற்று ஓடி போகும்படியாக தேவனுக்காய் கிரியை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்திலே ஜெபத்திலே காத்திருக்கும் போது கண்டிப்பாய் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இன்னுமாய் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 30ஆம் வசனத்துல நாம் படிக்கும்போது விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எரிகோ ஒரு அந்நிய ஜாதிகளுடைய பட்டணமாய் காணப்பட்டது. அங்கே பெரிய ஒரு மதில் இருந்தது. அதனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அது பக்கத்திலே வந்து விட்டார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டதான எரிகோவின் ராஜா அந்த எரிகோ பட்டணத்திலே உள்ளதான கேட்டுகளை பயங்கரமான அந்த ராட்சத கேட்டுகள் எல்லாம் மூடி சீல் போட்டார். ஒருவரும்
வெளியே போக முடியவில்லை, ஒருவரும் உள்ளே வர முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்ததானே அந்த பட்டணத்தை, அந்த ராஜ்யத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எத்தனை நாள் சுற்றி வரப்பட்டு? 7 நாட்கள் சுற்றி வரப்பட்டு விசுவாசத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாளும் இறங்கிகளை கொண்டும் கடப்பாறைகளை கொண்டும் இந்த பட்டணத்தை இடின்னு சொல்லி இடித்தார்கள். அதனால விழுந்தது அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கா? இல்ல. விசுவாசத்தினாலே எரிகோ விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணம் விழுந்தது. 7 நாள் சுற்றி வரப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையின்படி 7 நாள் சுற்றி வரப்பட்டு அந்த பட்டணம் விழுந்தது. உங்களுக்கு எதிராக எரிகோ போன்ற தடைகள் இருக்கிறதா? வாழ்க்கையில ஒரே தடையா இருப்பா, எந்த திசையில திரும்பினாலும் தடையாகவே இருக்கிறதே அப்படின்னு சொல்லி எரிகோவை போன்று எனக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறவர்களா இருக்கிறீர்களா? விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த தடையான எரிகோ தகர்த்து போக போகிறது, அதற்காய் நன்றி ஆண்டவரே. எனக்கு எதிராய் பல விதங்களிலும் தடையாய் இருக்கிற எரிகோ போன்ற காரியங்களை நீ சீக்கிரத்துல தகர்த்து போட போகிறீர், தடைகளை மாற்றப் போகிறீர், அதற்காய் நன்றின்னு சொல்லி இங்கே குடும்பமா ஆண்டவரை துதிக்கும் போது உங்களுக்கு எதிரான எப்படிப்பட்ட ஒரு தடை இருந்தாலும் அதை ஆண்டவர் நீக்கியே போடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த எரிகோவுக்கு எதிராக இஸ்ரவேலர்கள் எல்லாருமே செயல்பட்டார்கள். எல்லாருமே ஆண்டவரை மகிமைப்படுத்தி சுற்றி வந்து துதித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அதனாலதான் இந்த எரிகோ சுக்கு நூறாய் உடைந்து நொறுங்கினது. ஜனங்கள் எல்லாம் போய் அந்த எரிகோவுக்குள்ளே புகுந்து அந்த ஜனங்களை எல்லாம் அழித்து போட்டார்கள், அதை சுதந்திரமாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இதை குறித்து யோசுவா புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. யோசுவா 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருத்தர் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் அந்த யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷனாகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். பாருங்க, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் எல்லாம் பிளந்து, அந்த ஜனம் அவ்வளவு பெரிய செங்கடலையே தாண்டி வந்திருக்கிறார்கள். என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி எரிகோ பட்டணத்தில் உள்ளவர்கள் பயந்து நடுங்கி அதனுடைய கேட்டெல்லாம் மூடி, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை பார்த்து இப்பொழுது பேசுகிறார். யோசுவா, உனக்கு முன்பாய் அடைக்கப்பட்டதாய் இருக்கிற பெரிய கேட்டு அது மாத்திரம் திறக்க போறதில்ல. இந்த கோட்டை எல்லாவற்றையும் தகர்த்து, முற்றிலுமாய் தகர்த்து, எல்லா ஜனங்களும் ஒரே நேரத்தில் அந்த எரிகோவில் ஏறி போகும்படியாய் நான் கிரியை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அவங்க ஒரு கதவு தான், ஒரு கேட்டை தான் மூட முடியும். நான் முழு இந்த பட்டணத்தை உனக்கு கதவுகளாய் கேட்டுகளாய் மாற்றி உனக்கு கிரியை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த யோசுவாவிடத்துல பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். என்ன சொல்லப்பட்டது? இந்த பட்டணத்தை ஒப்பு கொடுப்பேன். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாய் நீங்க யுத்த புருஷர்கள், யுத்தம் பண்ணுகிற வீரர்கள், நீங்க
6 நாட்கள் டெய்லி ஒரு தடவை வீதம் நீங்கள் 6 நாட்களும் பட்டணத்தை சுற்ற கடவீர்கள். 7 ஆசாரியர்கள் 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே நீங்கள் ஆசாரியர்கள் அந்த எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போகும்போது 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். என்ன செய்யணும்? ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். 6 நாட்கள் இவர்கள் ஆண்டவர் சொன்னபடி 6 நாட்கள் ஒரு தடவை வீதம் அந்த பட்டணத்தை சுற்றி வருகிறார்கள். எந்த பட்டணம்? எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிறார்கள். மறுபடியும் பாளையத்தில் வந்து உட்கார்கிறார்கள். 7ஆம் நாள் வருகிறது. கர்த்தர் சொன்னபடி ஆசாரியர்கள் 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு எக்காலங்கள் முழங்க இங்கே 7 தடவை அந்த நாளிலே ஒரே நாளிலே மாத்திரம் 7 தடவை சுற்றி வருகிறார்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத கட்டளையிடப்பட்டது. 5ஆம் வசனத்துல அவர்கள் படிங்க. அவர்களுடைய கொம்புகளினால் நெடுங்கொடியிடும் போது நீங்கள் எக்காலத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் ஆழங்கள் விழுந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். சோதரன் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். ஒரே கேட்டுல நீங்க போக தேவையில்லை. கேட்டு எங்க இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரே கேட்ட தேடி நீங்க அதுல கும்பலா போக தேவையில்லை. அவரவருக்கு நேர ஏறி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அவரவர் ஒவ்வொருவரும் ஏற வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு ஆண்டவர் துதியினால இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்த போது அந்த பட்டணத்தை சுக்குநூறாய் உடைத்து போடுகிறார் பாருங்க. ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாக எந்த வல்லமையும் நிற்கவே முடியாது. ஸ்தோத்திரம். பெரிய ஒரு கோட்டை சுவராக அது காணப்பட்டாலும் ஆண்டவருக்கு முன்பாக அது சர்வ சாதாரணமாய் உடைக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் ஜனங்கள் அவரவர் மேலே ஏறி போய் இந்த பட்டணத்தை பிடிக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்வதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே நாம் படிக்கும் போது எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடித்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் இளவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே இந்த எரிகோ பட்டணத்தை, இந்த ராஜ்யத்தை ஜெயிக்கும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தரை எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வீடுகளிலே ஆண்டவரை துதிக்கும் போது உங்களுக்கு எதிராய் இருக்கிற எரிகோக்களை போன்ற தடைகளாய் இருக்கலாம், அந்திர சூரிய பில்லி சூரிய கட்டுகளாய் இருக்கலாம், எந்த பிசாசுடைய தடைகளாய் இருக்கலாம். அந்த தடைகளை ஆண்டவர் முற்றுமாய் நீக்கி போட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 118ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அப்படின்னா எந்த ஒரு வீட்டில ஆண்டவரை துதிக்கிறார்களோ, எந்த ஒரு வீட்டில தேவனுடைய பிள்ளைகள் இந்த எரிகோ பட்டணத்துக்கு எதிராய் எல்லா ஜனங்களும் யுத்த வீரர்களும் ஆசாரியர்களும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்த போது எரிகோ கோட்டை உடைந்து நொறுங்கினது போல வீடுகளிலே ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது
வயசானவர்கள் ஜெபம் பண்ணட்டும், வயசானவர்கள் பாடட்டும், நம்ம எல்லாம் வேற எதையாவது பண்ணுவோம் அப்படின்னு இருந்தா உங்களுக்கு எதிரான எரிவோ அப்படியே தான் இருக்கும். காரணம் ஆண்டவருக்கு தெரியும் இதுல சரியில்லாத நாலேஜ் இருக்கிறது. தேவனுக்கு எனக்கு பயப்படாதவர்கள் இருக்கிறார்கள், எப்படி நான் இவர்களுக்காய் கிரியேட் செய்ய முடியும், எப்படி இவர்களுக்காய் எரிகோ போன்ற இவர்களுக்கு எதிராக இருக்கிற தடைகளை நீக்கி போட முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசிப்பார். நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் பெரியோரோடும் உங்கள் வாலிபர்களோடும் குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நீங்க துதித்து ஸ்தோத்திரித்து செபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும் போது பிசாசு பாப்பா இந்த வீட்டுக்கு நம்ம செயல்பட முடியாது, வேற எங்கேயாவது பார்ப்போம், வேற எங்கேயாவது நீ ஜெபம் பண்ணாதபடிக்கு பாடாதபடிக்கு சர்ச்சுக்கு ஒழுங்கா போகாதபடிக்கு யார் ஏதாவது ஒரு விசுவாசி இருக்கிறானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போயிடுவான். ஸ்தோத்திரம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு எரிவருவ போல தடை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, கடன் போராட்டம் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது, பல காரியங்கள் எதிராயிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் அவரை விசுவாசித்து அவர் விரும்புகிறவனை நீங்கள் செபிக்கிறவர்களாகவும் அவரை துதிக்கிறவர்களாகவும் இருக்கும் போது உங்களுக்கு எதிரான தடைகளை நீக்கி நீங்கள் சொந்தரிக்க வேண்டிய காரியங்களை சொந்தரிக்க கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே எரிகோ விழுந்தது, விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசிங்க. உலகம் தான் அப்படின்னு சொல்லி அதை நம்பி நீங்க காணப்படுவீங்கன்னா வெட்கப்பட்டு போவீங்க. ஐயோ உலகத்தை நம்பி மோசம் போயிட்டனே அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்ல வச்சிருவான். கர்த்தரை விசுவாசித்து வாழுங்க, ஆண்டவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். எல்லாரும் அந்த வேளையில முழங்கால் படி ஆண்டவருடைய சமூகத்துல ஏசப்பா எங்கள் வாழ்க்கையிலும் உம்மை விசுவாசித்து வாழுகிற ஜனங்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுமாப்பா. ஹalleluya. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே உம்மை விசுவாசித்து வாழ்கிற விசுவாசிகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உம்மை மறந்து வாழ்கிறவர்களாக இருக்க கூடாது. ஆண்டவரே எங்கள் வீடுகளிலே உம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாக நாங்கள் காணப்படக்கூடாது. நீதிமானுடைய கூடாரத்துல ஆண்டவரே இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியினுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படட்டும். ஆண்டவரே அப்பொழுது எரிகோவை போல சத்துருவானவன் வைத்திருக்கிற தடைகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே உடைக்கப்படட்டும். ஓ ஹalleluya. எரிகோ உடைக்கப்பட்ட போது அவரவர் அவர்களுக்கு நேரே பட்டணத்தில் ஏறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு நாங்களும் உம்மை துதிக்கும் போது எங்களுக்கு எதிராக எத்தனை எரிகோவை சத்துரு வைத்திருந்தார், ஓ அத்தனை பேரும் முன்னேறி செல்வதற்காக, தடைகள் நீங்கும் போது அத்தனை பேரும் முன்னேறி செல்வதற்காக வழிகளை நீர் திறக்கிற தேவனாயிருக்கிறீர்கள், வழிகளை நீர் திறக்கிற தேவனாயிருக்கிறீர்கள். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவரே தேவ ஜனங்கள் ஹalleluya ஜெயம் கொள்ளாதபடிக்கு, உன்னதத்திலே விசுவாசம் வைக்காதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா விதமான சத்துருடைய கிரியைகளை இயேசுவே நீக்கி போடும். ஆண்டவரே இன்னைக்குமா உன்னதத்திலே விசுவாசத்தை ஆண்டவரே ஹalleluya வைக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். வாலிபர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அத்தனை பேரையும் மாற்றும். ஆண்டவரே ஹalleluya. சீசர் அன்றைக்கு ஆண்டவரே இடத்திலே கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் போதாதப்பா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண பெருகச் செய்யும் என்று சொல்லி கேட்டார்கள். நாங்கள் இந்த நாளிலே இடத்திலே கேட்கிறோம்ப்பா, நாங்கள் விசுவாசத்திலே குறைவிடவில்லப்பா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணோம், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணோம். ஹalleluya. விசுவாசித்து ஜெயம் பெற்ற தேவ பிள்ளைகளாய் நாங்கள் வாழணும். உம்மையே விசுவாசித்து ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெயமளிக்க ஆண்டவரே ஹalleluya. விசுவாசிக்காதபடியினாலே எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை பிரியப்படுத்த முடியவில்லை. உம்மை விசுவாசிக்காதபடியினாலே எங்களுடைய குடும்பத்தில் உம்மை பிரியப்படுத்த முடியவில்லை. உம்முடைய விடுதலையும் பெற முடியவில்லை, உம்முடைய ஆசீர்வாதத்தையும் பெற முடியவில்லை. எங்க பார்த்தாலும் தடை, எங்க பார்த்தாலும் போராட்டம், எப்பொழுது பார்த்தாலும் நிம்மதியற்ற நிலைமைகளப்பா. இயேசுவே இந்த நிலைமைகளை மாற்றி போடும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாற்றி போடுங்கன்றவரே ஹalleluya. ஜீசஸ் ஹalleluya. துதிக்கும் நமக்கோ தோல்வி
நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. கரம் கொண்டு திடமானதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. கரம் கொண்டு திடமானதாயிருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது இயேசுவின் காலமல்லோ. எல்லாம் கைதட்டி பாடுவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது இயேசுவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கோலியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கோலியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகுமே. கர்த்தர் நாமம் நம்முடைய இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு எதிரான தடைகளை நீக்குகிறவர். யோர்தானின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகளெல்லாம் விலகி போகுமே. யோர்தானின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகளெல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது இயேசுவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ. ஆமென். காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கோலியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கோலியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரித்து எரிகோ மதிலுக்கு முன்பாக 7 நாட்கள் 7ஆம் நாளிலே 7 தரம் சுற்றி மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹalleluya. இன்னைக்கு தேவன் நீங்க உங்கள் வீடுகளிலே துதிக்கிறவர்களாய் இருப்பீங்கன்னா, உங்கள் வீடுகளிலே காணப்படுகிற தேவையில்லாத சத்தங்கள் ஹalleluya கேட்கப்படாது. ஹalleluya. தேவனை துதிக்கிற சத்தங்கள் உங்கள் வீடுகள் அத்தனை பேருடைய வீடுகளிலும் கேட்கப்படட்டும். பரலோகத்தின் தேவனை துதிக்கிற சத்தங்கள் உங்கள் வீடுகளில் நீதிமானுடைய கூடாரத்தில் கேட்கட்டும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். வீணான சத்தங்கள், தேவன் விரும்பாத சத்தங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கும்னா ஹalleluya விடுதலையே இல்லை. ஹalleluya. சத்துரு இன்னும் தடைக்கு மேல தடை, நீங்க முன்னேற முடியாதபடிக்கு தடையதான் வைப்பான். ஆண்டவரை துதிக்காத ஜெபிக்காத குடும்ப ஜெபம் இல்லாத ஒரு வீட்டுல தடைகள் விலகவே விலகாது. ஹalleluya. ஆண்டவரை துதித்து ஆராதித்து நல்லா ஜெபம் பண்ணி குடும்பமாய் ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் சத்துரு வைக்கிற தடைகளை எதுவானாலும், மனிதர்கள் வைக்கிற தடைகள் எதுவானாலும் அதை ஆண்டவர் நீக்கி போடுவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆண்டவரை நாங்க உண்மை விசுவாசித்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்டு சொல்லிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான நாளிலும் உடைய சமூகத்தினை ஆராதிக்கவும் உடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த நாளிலும் தியானித்த வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்த தேவனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே விசுவாசத்தினால எங்களுக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே பார்த்தோம். கர்த்தாவே, விசுவாசம் உள்ள ஒரு யெப்தாவுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவன் உம்மை அறிந்தவனாய் காணப்பட்டான், உம்முடைய நியமங்களை அறிந்தவனாய் காணப்பட்டான். கர்த்தாவே, நல்ல ஒரு மனத்தை உள்ளவனாய் காணப்பட்டான். கடைசியில் அந்த அம்மோன் ராஜாவுக்கு எதிராக அவன் போகும்போது யுத்தத்துல அவர்கள் 20 பட்டணங்களை பிடிக்கும்படியாக, ராஜ்யங்களை சுதந்திரிக்கும்படியாக அவனுக்கு ஆண்டவரை உதவி செய்தீர். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில நாங்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம், பல காரியங்களை இழந்திருக்கிறோம், பல ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது உண்டு. ஆண்டவரே, அவர்கள் இழப்பை ஆண்டவரை திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசத்தினால எரிகோ விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே எரிகோவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதித்தார்கள், எக்காலங்களை முழங்கி தேவனை மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். அந்த எரிகோ அதற்கு மேல நிற்க முடியவில்லை. துதியின் ஆவிக்கு முன்பாக அந்த எரிகோ நிற்க முடியவில்லை. அது உள்பக்கமாகவே இடிந்து தேவ ஜனங்கள் ஏறும்படியாக வழி திறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம்ப்பா. இன்னைக்கு இந்த தடை எனக்கு எதிராக இருக்கிறது, இந்த காரியம் எனக்கு எதிராக தடையா இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில உம்மை துதிக்கவும் ஜெபிக்கவும் உம்முடைய நாமத்தினாலே ஜெயமெடுக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் சொல்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தோடு உம்மை பின்பற்ற கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, உலகத்தை நம்பி அல்ல, உம்மை விசுவாசித்து ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். வார்த்தைகளின் மூலமாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரை தொடர்ந்து வழி நடத்தும். உடைய வல்லமையை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநேக சிநேகமும் இன்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தைகளை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.